காங்கிரஸ் கூட்டணி விவகாரத்துல தொடர்ந்து இழுபறி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு பேசியிருக்காரு. அதுல வந்து அது வந்து செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஏற்கனவே ஏடிஎம்கே விமர்சனம் செஞ்சுட்டு இருந்தோம். திமுக விமர்சனம் செய்யற அளவுக்கு நம்ம ஏடிஎம்கேல கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அவங்க கொஞ்சம் கட்சி தான். என்ன அவங்க பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சு இன்னும் எதுவுமே தொடல. பாஜகவுக்கும் ஏடிஎம்கேக்குமே எத்தனைங்கிற முடிவுக்கு அவங்க வரல. இதுல யாரு மேஜர் பார்ட்னர் யார் மைனர் பார்ட்னர்ங்கிற முடிவும் அங்க வரல. அப்படி இருக்கிற நீங்க அவங்களையும் இவங்களையும் அது இடியாப்பா சிக்கல். அதையே எங்களோட சேர்ந்து கொண்டு வர்றீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க சுமூகமா தான் பேசுவோம். யாரையும் வந்து நிச்சயமாக எங்களுடைய தலைவர் சரியான பாதையில் தான் இந்த கூட்டணியை கொண்டு செல்வார். தொடர்ச்சியா தாவேகாவோட கூட்டணிக்கு திரைமறைவுல பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கா காங்கிரஸ். திரைமறைவுல பேச்சுவார்த்தை நடக்குது. அது இதுல எல்லாமே வந்து அவங்க கப்சாவா கிளப்பி விட்டுட்டு இருக்க ஒரு விஷயங்கள் தான் தவிர வேற ஒன்றும் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் தெளிவா இருக்கும். இது அரசியல் கட்சி. இங்க வந்து அரசியல் அந்தஸ்து கிடைக்கும் என்பது காங்கிரஸ் தலைமைக்கு தெரியும். அதனால அவங்க அரசியல் அந்தஸ்தை இழக்க விரும்ப மாட்டாங்க. தமிழ்நாட்டில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்தால்தான் சட்டமன்றத்துக்குள்ள அவங்க வர முடியுங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க தொடக்கம் சொல்றது வந்து காங்கிரஸோட வேல்யூ வந்து காவேக்கா புரிஞ்சிருக்காங்க, விஜய் புரிஞ்சிருக்காரு. ஆனா திமுக புரிஞ்சுக்காங்க. விஜய் கிட்ட யாரும் வரல, அதனால வேல்யூவை புரிஞ்சிருக்கா. அவ்வளவுதான். ஆள் இல்லாத வீட்டுல போய் என்ன வேணாலும் கொண்டாடலாம். அதை பத்தி இல்லை. ஆள் இல்லாத வீடு அது. தமிழகத்துல வந்து கூட்டணி அதிக இடம் இல்லைன்னு சொல்லி தமிழக முதல்வர் சொல்லியிருந்தாரு. ஏன் சாத்தியம் இல்லைன்னு விளக்கம் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் தனி மெஜாரிட்டி வந்துருவோம். 120 இடங்களில் வெற்றி பெற்றால் 118க்கு மேல வெற்றி பெற்றாலே தனி மெஜாரிட்டி. எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் 120 இடங்களில் வெற்றி பெற்றுவிடும். ஆனால் நாங்கள் கூட்டணியை அரவணைத்து செல்பவர்கள். அவர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்து அரவணைப்பு செல்வோம். எனவே தனிப்பட்ட முறையிலேயே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு வெற்றி பெறும். இந்த தேர்தலில் திமுக கூட்டணியோட வெற்றி வந்து எளிமையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சவால் இருந்தாரு. இங்கே எங்களுக்கு எந்த சவாலும் கண்ணுக்கு தெரியவில்லை. ஆனா அதுக்காக வேண்டிய அகம்பாவம் பிடிச்சு சொல்லக்கூடாது. எது வந்தாலும் அதை நாங்கள் சமாளிப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய இயக்கம் தான் திராவிட முன்னேற்றம். 2.73 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள். 1.26 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் Facebook ஃபாலோவர்ஸ், 26 லட்சம் Instagram ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் X ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 14 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.